சத்குரு சாயி நமோ நமः. ஓம் சாயி நமோ நமः. ஸ்ரீ சாயி நமோ நமः. ஜெய ஜெய சாயி நமோ நமः. சத்குரு சாயி நமோ நமः. ஓம் சாயி நமோ நமः. ஸ்ரீ சாயி நமோ நமः. ஜெய ஜெய சாயி நமோ நமः. சத்குரு சாயி நமோ நமः. दिवा मामी दिवा இருங்க ஐயா. நமः சத்குரு சாயி நமோ நமः. ஓம் சாயி நமோ நமः. ஸ்ரீ சாயி நமோ நமः. ஜெய ஜெய சாயி நமோ நமः. சத்குரு சாயி நமோ நமः. ஓம் சாயி நமோ நமः. ஸ்ரீ சாயி நமோ. திரு வரதராஜன் தலைவர் அவர்கள் ரிட்டையர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி முழு டைம் அங்கிருந்து காலையில பாத்தீங்கன்னா 5 மணிக்கு அவர் தான் கோவில் திறப்பாரு. கோவில் திறந்து கோவிலை கூட்டுறதுலேருந்து திருப்பி ராத்திரி கோவில் மூடுற வரையும் அவர் ஒரு தலைவர் மாதிரி நினைக்கிற ஒரு மெய்காப்பாளர் மாதிரியும் ஒரு துப்புரவு பணியாளர் மாதிரியும் அந்த ஆலயத்துக்கு அவர் வேலை செய்யறாரு. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இப்ப நிறைய பேர் வேலை செய்யறாங்க. இப்ப லேடிஸ் கூட பாத்தீங்கன்னா ராத்திரி 8 மணி 9 மணிக்கெல்லாம் வந்து ஆர்த்தி காட்டும் போது வராங்க, கூட்டுறாங்க. நாங்க ராத்திரி 8 மணிக்கு ஃபைனல் ஆர்த்தி காட்டுவோம். அந்த ஆர்த்தி காட்டும் போது கூட 2 லேடிஸ் வந்து கூட்டி சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு தான் போறாங்க. நிறைய ஆலயங்களுக்கும் நம்ம ஆலயங்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, சில ஆலயங்கள் 2 வருஷம் 3 வருஷம் கரெக்டா பண்ணுவாங்க, அப்புறம் பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்க. நம்ம ஆலயம் அப்படி இல்லை. எவ்வளவுதான் இடர்பாடுகள் இருந்தாலும், எவ்வளவுதான் தொல்லைகள் இருந்தாலும் அதை எதையுமே பொருட்படுத்தாம வந்து கரெக்டா அந்த ஆர்த்தி காட்டி அந்த ஃபங்க்ஷன்லாம் கரெக்டா பண்ணி, நாட் ஓன்லி பாபா, அதே போல அம்மன் கோயிலுக்கும் ஆடி பூரம், நவராத்திரி, ஐயப்பனுக்கு அதே போல மாசம் மாசம் ஐயப்பனுக்கு பூஜை நடக்கிறது, அன்னதானம் நடக்கிறது, அதே போல சங்கட சதுர்த்தி, பிரதோஷம், ஹனுமன் ஜெயந்தி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, எல்லா ஃபங்க்ஷனுமே நம்ம கோயிலை பொறுத்தவரையும் விடாம நடக்கிறது. இந்த ஆலயத்துக்கு வந்து எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, 10 பேர் சேர்ந்தாதான் ஒரு பில்டிங் கட்ட முடியும். தனி மரம் தோப்பாகாது. ஒரு 5-6 பேர் ரெகுலரா வந்து ஒர்க் பண்றாங்க. அதே போல எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணணும். அதே போல டொனேஷன் சொன்னா ஒரு குறிப்பிட்ட சில பேர் தான் கொடுக்குறாங்க. சில பேர் சொல்ல விரும்பல. அவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து டொனேஷனை கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே கோவிலுக்கு வந்து செய்யுங்க. யாருமே வந்து தனிப்பட்ட முறையில தனியா ஒரு மனுஷாளுக்கு செய்யல. எந்த அளவுக்கு நம்ம ஆலயத்துக்கு செய்யறோமோ, சில பேர் சொல்லுவாங்க, இப்ப நான் ஒருத்தரை கேட்டேன், உங்க பேர் சொல்லட்டுமா சார்னா, சார் வேண்டாம், இந்த கை கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாது, நான் கடவுளுக்கு தான் செய்யறேன், தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு செய்யல, தயவு பண்ணி என் பேரை சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் பண்றாங்க. அதே போல வந்து இந்த மைக்காரங்களும் சரி, ஆலயத்துல வேலை செய்யற குருக்களும் சரி, அந்த உழவார பணி செய்யறவங்களும் சரி, தான் வீட்டுல பொறுப்பு இருந்தா கூட அவங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், ஏமா ஒரு நாள் ஃபங்க்ஷன் தள்ளி வச்சிங்க, இல்ல வியாழக்கிழமை கோவில்ல ஃபங்க்ஷனு, அதனால எங்க வீட்டு ஃபங்க்ஷனை ஒரு நாள் தள்ளி வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதே போல நம்ம கோவிலுக்கு நிறைய டிவோட்டிஸ் இருக்காங்க. ரெண்டாவது, நம்ம ஆலயம் பக்கத்துல இந்த ட்ரிபிள் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர இந்த ஆலயம் டெவலப் பண்றதுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. இன்னும் நிறைய பேருடைய அன்பு, ஆதரவு, பண ஒத்தாசை, உடல் ஒத்தாசை, பொருள் ஒத்தாசை எல்லாமே எதிர்பார்க்கிறோம். மற்றபடியாம இந்த ஆலயம் கட்டுறதுக்கு நிறைய பண உதவி தேவைப்படுறது, அதுக்கும் நிறைய கொடுங்க. சாய்நாதர் வந்து பயங்கர பவர்ஃபுல் ஒரு கடவுள். நிறைய இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா ஒரு சில கோவில் மட்டும்தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதுல வந்து நம்ம சாய்பாபா ஆலயமும் ஒண்ணு, நம்ம அம்மனும் ஒண்ணு. இங்க வந்து வேண்டினவங்க இதுவரையும் யாருமே வந்து ஃபெயிலியர் ஆகி போனதே கிடையாது. என்ன வேண்டாங்களோ அப்படியே நினைக்கிறத வேண்டத கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த சாய்பாபா அம்மனும் அப்படிதான். இங்கேருந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு வாடகைக்கு இருந்துட்டு வெளியூர் போனவங்க, வெளிநாடு போனவங்க எல்லாம் திருப்பி நம்ம கோவிலுக்கு வந்து வழிபட்டுட்டு அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு போறாங்க. அதனால எல்லாருமே அவங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்லிட்டு நான் கட்டாயமா கேட்கல. அதுல உண்டில் இருக்கு, யாருக்கும் தெரியாம கூட போட்டுட்டு போகலாம். போட்டுட்டு ஆலயத்தோட வழிபாட்டுக்கு எல்லாரும் ஒத்துழைங்க. இதை தொடர்ந்து அடுத்தது அன்னதானம் இருக்கு, ஆரத்தி இருக்கு, எல்லாம் இந்த பார்த்துட்டு போங்க. திருப்பி இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பம் இருக்கு. எல்லாம் 6 மணிக்கு ஆரம்பிச்சா நைட்டு 8, 8:30 வரையும் நடக்கும். ரொம்ப விசேஷமா இருக்கும். ஆரத்திலாம் விசேஷமா இருக்கும், அலங்காரம் விசேஷமா இருக்கும். பல்லக்கெல்லாம் இருக்கு. இந்த வருஷம் பல்லக்கு வேற
தூக்குறாங்க. அதனால எல்லாரும் கட்டாயமா வந்து ஐயனுடைய அருளை பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆலய குருக்களும் சரி, மற்ற ஆளுங்களும் சரி, எல்லாருமே கோயிலுக்கு ரொம்ப ஒத்துழைக்கிறாங்க. பக்தர்களும் ரொம்ப ஒத்துழைக்கிறாங்க. இதை விட யார்ட்டையும் எதுவும் இந்த கோயிலுக்கு கேட்டு யாருமே இல்லைன்னு சொன்னதே கிடையாது. அவங்களால முடிஞ்சதை ஒத்தாசை பண்றாங்க. அதே போல இன்னும் நிறைய ஒத்தாசை பண்ணி இந்த கோவில் வளர்ச்சி அடைகிறதுக்கு எல்லாருடைய பங்கும் எடுத்துக்கணும். அதான் நான் வேண்டிக்கிறேன். 2 சேனல்லையும் வரும். சூசா பக்தி உலகத்திலையும் வரும், அப்புறம் பக்தி உலகம் 2 சேனல்லையும் வரும். எல்லாரும் பார்த்துட்டு கைத்தட்டி அனைவருக்கும் 4 பேருக்கும் நன்றி. அதனால எல்லாரும் வியாழக்கிழமை கட்டாயம் இந்த ஆலயத்துக்கு வாங்க. இந்த ஆலயத்துக்கு வந்தா எல்லாமே சக்சஸ் ஆகும். காசி, ராமேஸ்வரம், பத்ரிநாத், அமர்நாத், கேதார்நாத் எங்கேயும் போக வேண்டாம். நம்ம ஒரு ஆலயத்துக்கு வந்தாலே எல்லாமே சக்சஸ் ஆயிடும். கிட்டக்க இருக்கு, இதை பயன்படுத்திங்க. 30 நாளும் நம்ம ஆலயத்துல கோவில் திறந்திருக்கோம். டெய்லி 4 பேரை ஆர்த்தி காட்டுறாங்க. கட்டாயமா எந்த இடி இடிச்சாலும், மழை பெஞ்சாலும், கரண்ட் இருந்தாலும் இல்லாட்டாலும், எப்படி இருந்தாலும் 4 வேளையும் ஆர்த்தி இருக்கு. அதனால கட்டாயம் வாங்க. இன்னைக்கு இருக்குமா இருக்காதா, கோவில் திறந்திருக்குமா திறந்திருக்காதா, அந்த சந்தேகமே வேண்டாம். சூரியன் உதைச்சிட்டாருன்னா பாபா கோவில் திறந்திருக்கும். அதுல இம்மையளவுக்குள்ள கிடையாது. ஒருத்தருக்கு 2 பேர் இந்த ஆலயத்துல குருக்கள் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் இருந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. அதனால எப்போ வேணாலும் கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு ஐயனுடைய அருளை பெற்று செல்லுமாறு ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சாயந்தரம் எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. தேங்க்யூ.